all set to break away from the BJP. ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். Annamalai is no longer in the BJP. பாஜகவிலிருந்து விலகி புதிய கட்சி தொடங்க இது நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். இந்த 2026 நாம் எதிர்பார்க்காத பல்வேறு விஷயங்கள் தமிழக அரசியலில் நடந்துக்கிட்டு இருக்கு. 2 திராவிட கட்சிகளும் பின்தள்ளப்பட்டாங்க. விஜய் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லப்பட்ட அதிமுக பல்வேறு சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கு. இந்த அரசியல் பரபரப்புகளுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் பெருசாக பேசப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அண்ணாமலை அவர்களுடைய ராஜினாமா. பாஜகவில் இருந்து ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி, ஐபிஎஸ்ஸாக இருந்து பல்வேறு உயர் பதவிகளை வகித்தவர், அப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு வராரு, பிஜேபியில் சேர்றாரு. சேர்ந்த உடனே மாநில துணைத் தலைவர், அடுத்த ஒரு வருஷத்தில் மாநில பாஜக தலைவர் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிலைகளை ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் ரீச் ஆகிட்டு இருந்த அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பாஜகலேருந்து விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அதுக்கான காரணிகள் நிறையா சொல்லப்படுது. அதில் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம அண்ணாமலையை டீகோட் பண்ண போகிறோம். அதாவது அண்ணாமலையோடைய பொலிட்டிக்கல் பார்வை, அவருடைய அரசியல் பார்வை என்ன, அவர் ஏன் பாஜக தேர்ந்தெடுத்தாங்க, பாஜகவை அண்ணாமலை ஏன் தேர்ந்தெடுத்தார், அண்ணாமலை தவறவிட்ட வாய்ப்புகள் என்ன, இன்னைக்கு அண்ணாமலை முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இந்த வீடியோட ஒரு டீட்டெயில்டாக அவரை டீகோட் பண்ணி பார்த்துடலாம். வணக்கம், நான் உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யா. அரசியலில் வரவங்களுக்கு பல்வேறு பின்புலங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அவங்களுடைய அப்பா அரசியல் இருந்திருப்பார், அமைச்சராக முதலமைச்சராக இருந்திருப்பார், அவங்களுடைய பேக்கப்பில் வருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து அரசியலுக்கு ஈஸியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடிகராக இருந்துகிட்டு இருந்தவர் 6 மாதம் கழித்து சிஎமான வரலாறு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தி பெக்குலர் கேசஸ், அதாவது ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக இருந்து ஒரு பொலிட்டிஷியனாக ஷிஃப்ட் ஆகிறதுங்கிறது இந்தியாவில் அதிகமாக நடக்காத விஷயங்கள். ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி தெலுங்கானா அப்படின்னு இருக்கிற ஆந்திராவில் லோக்சத்தா அப்படிங்கிற இயக்கத்தை ஐஏஎஸ் அதிகாரி ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் வழிநடத்தி அவர் ஒரு பீரியட் அங்கே எம்எல்ஏவுமே இருந்திருக்காரு. இன்றைக்கி ஒடிசாவில் நம்ம நவீன் பட்நாயக் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ அவருடைய பெரிய அட்வைசராக இருந்த பாண்டியன் அப்படிங்கிறவர் தமிழ்நாடு ஐஏஎஸ் அதிகாரி, அவருமே ஐஏஎஸ் ரிசைன் பண்ணிவிட்டு நவீன் பட்நாயக் அவர்கள் கூட ஒரு அட்வைசராக இருந்தார். இன்றைக்கி திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி எம்பியாக இருக்கிற சசிகாந்த் செந்தில், அவரும் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர். கர்நாடகாவில் 2009 19 வரைக்கும் அங்கே அரசு பணியில் இருந்துட்டு அப்புறம் காங்கிரஸில் சேர்ந்து இன்றைக்கி அங்கே எம்பி ஆகியிருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப ரேர் கேசஸ் தான் ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் டு பாலிடிக்ஸ் ஷிஃப்ட் ஆவாங்க. அதில் அண்ணாமலை ஒரு ரொம்ப ரொம்ப பெக்யூலியர் கேஸ். அவர் 2011 கர்நாடகா கேடரில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக அவர் உள்ளே போகிறாரு. அங்கே பல்வேறு பதவிகள் அவர் வகிச்சிருக்காரு. ஒரு டிஎஸ்பிலேருந்து எஸ்பியிலேருந்து கடைசியாக ரிட்டையர் ஆகும்போது பெங்களூரில் டெப்டி கமிஷனராக இருந்து ரிட்டையர் ஆகுறாரு. இந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஒரு ஆஃபீஸராக அண்ணாமலை. அங்கே உடுப்பி, சிக்மங்களூர் மாவட்டங்கள்லாம் அண்ணாமலை இருந்தபோது பல்வேறு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வரும்போது பயங்கரமாக ஆக்டிவாக கையாண்டு அந்த விஷயங்கள்லாம் தடுத்தார். அதுக்கப்புறம் நிறையா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஃப்யூச்சரில் வரக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய எடுத்தார் அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப பரபரப்பாக லைம் லைட்டில் இருந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆஃபீஸர் தான் அண்ணாமலை அவர்கள். அவருக்கு ஒருவேளை ஃப்யூச்சரில் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால அதுக்கான ஒரு ட்ராக் அப்போயே அவர் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அவர் எது பண்ணாலும் நியூஸ் ஆச்சு, அவர் எங்கே போனாலும் நியூஸ் ஆச்சு, எது பேசினாலுமே நியூஸ் ஆச்சு. அங்கே கர்நாடகா பொறுத்த வரைக்குமே அவருடைய நடவடிக்கைகள் பார்த்துட்டு கர்நாடகா மீடியா அவர் சிங்கம் ஐபிஎஸ் அப்படின்னே சொல்லி அவர் பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ அதிரடியாக தடலடியாக பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நல்ல ரீச் அப்போவே அண்ணாமலைக்கு உண்டு. அவர் இந்த நிலைமையில் போயிட்டு இருக்கும்போது 2019 ஐபிஎஸ்லேருந்து அவர் ரிசைன் பண்ணிவிட்டு நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன்,
நான் போயிட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிவிட்டு என்னுடைய லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணிவிட்டு கரூர் பக்கத்தில் அவருடைய சொந்த ஊருக்கு வந்து அவருடைய அந்த பண்ணையில் அங்கே வந்து செட்டில் ஆகிடுறாரு அவருடைய சொந்த கிராமத்தில். அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு சாதாரணமாக வரல. ஏன்னா அவர் பிஎஸ்ஜி டெக்கில் படித்தார் கோயம்புத்தூரில், அங்கேயும் ஈஸியாக சீட் கிடச்சிடாது. ஐஐஎம்மில் படிச்சிருக்காரு, அங்கேயும் ஈஸியாக கிடச்சிருக்காது. இந்தியாவிலே ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணி ஐபிஎஸ்க்கு அவர் போயிருக்காரு. ஆனால் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராருன்னா அப்பயே வந்து பல்வேறு விமர்சனங்கள், கேள்விகள் அவர் மேலே வந்து எழ ஆரம்பிச்சிருச்சு. அவர் அதுக்கெல்லாம் என்ன பதில் சொன்னார்னா, எனக்கு வந்து பொதுமக்களோடைய இருந்து பழகக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு வரணும், சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும், அதுக்கான ஒரு முயற்சியை தான் நான் அந்த ராஜினாமா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்போவே வந்து பிஜேபி இதுக்கு பின்னாடி இருக்காங்க, அவர் உள்ளே கொண்டு வர போகிறாங்க, மாநில லெவலில் ஒரு பெரிய இடத்த ஒரு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பல்வேறு ரூமர்ஸ் அப்பவே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அண்ணாமலை என்ன முடிவு பண்ணியிருந்தார், அவரை சுற்றி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது எதுவுமே வந்து நம்மளாக யூகிச்சு நம்ம சொல்கிறது கிடையாது. எல்லாமே பொதுவெளியில் இருக்கிற விஷயங்கள், அண்ணாமலை அவர்களே பேசின விஷயங்கள் தான். அப்போ 2019 அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்த டைமில் தான் ரஜினிகாந்த் வந்து பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மூவ் பண்ணுறார். 2019-20 கட்சி ஆரம்பிச்சிடணும், அடுத்த எலெக்ஷன்ஸ் வரதெல்லாம் நம்ம போட்டி போடுறோன்னு சொல்லிட்டு மாவட்ட வாரியாக வந்து அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்கிறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு, கட்சி ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கலாம் அப்போது விட்டுட்டுருக்காரு 2019-20. அப்போது அண்ணாமலை ரிசைன் பண்ணாருன்னு சொன்ன உடனே ரஜினிகாந்த் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அண்ணாமலையை. இது மாதிரி நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக வந்து டேக் ஓவர் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரஜினி அப்போவே வந்து பல விஷயங்கள் அரசியல் பற்றி பேசும்போதே ரஜினிகாந்த் வந்து சொல்கிறார், எனக்கு பதவி மேலே எனக்கு ஆசை கிடையாது, நான் சிஎம் ஆகணும், அமைச்சராகணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது ஒரு அருவருப்பான விஷயம் மாதிரியே ரஜினிகாந்த் பேசுகிறார். மக்களுக்கு நல்லது செய்யணும், அது என் மூலியமாக நடக்கட்டும், ஆனால் நான் இருந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பல்வேறு மேடைகளில் ரஜினிகாந்த் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு ஃபேஸாக தான் அண்ணாமலையை அவர் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி அண்ணாமலையை வச்சு கட்சியை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ரஜினிகாந்த் யோசித்து தான் வந்து அண்ணாமலையை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்கிற மாதிரி தான் மனநிலையிலேயே இருந்திருக்காரு. அப்போது அவருடைய நெருங்கிய நண்பரான பிஎல் சந்தோஷ், இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய அவர், ஒரு அண்ணாமலையை வந்து அவங்களும் அப்ரோச் பண்ணுறாங்க, நீங்கள் பிஜேபிக்கு வரணும், தமிழ்நாடு பிஜேபி ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது, அதை நீங்கள் கொண்டு போகணும் ரன் பண்ணி அப்படிங்கிற மாதிரியுமே பேச்சுகள் போயிட்டுருக்கு. அண்ணாமலையும் அப்போது பல்வேறு குழப்பங்களில் இருந்து இறுதியாக வந்து 2020 பாஜகவில் சேருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஒரு வழியாக முடிவு பண்ணி 2020 ஆகஸ்ட்டில் பாஜகவில் அண்ணாமலை சேர்றாரு. சேரும்போதே வந்து மாநில துணைத் தலைவர் பதவி. அதுக்கப்புறம் ஒரே வருஷத்தில் 2021 ஜூலையில் அவரை வந்து மாநில தலைவராகவே ப்ரமோட் பண்ணிடுறாங்க. அப்போது பல்வேறு கேள்விகள், பாஜக வந்து எப்படி அண்ணாமலையை கொண்டு போக போகிறாரு, அண்ணாமலை வந்து ஒரு புதிய ஃபேஸு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, ஒரு யங் ஃபேஸு, தமிழ்நாடு ஃபேஸு, தமிழ்நாடு அரசியலை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபேஸு, தேசிய தலைமை கூட விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு முகம் தமிழ்நாடு பாஜகவுக்கு தேவைப்பட்டதுங்கிறதால அண்ணாமலை வந்து அப்போது பாஜக தலைவராக அவங்க நியமித்தாங்க. பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் அப்போது பாஜக இருந்துட்டுருச்சு. தொடர்ந்து அவங்களுடைய ஓட் பேங்க் சரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, நோட்டா கூட போட்டி போடுற அளவுக்கு பாஜக இருந்தது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள். இந்த நிலைமையில் அண்ணாமலை என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் வந்து அண்ணாமலையை அப்போது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள். அண்ணாமலை ஒரு பாஜக தலைவர் அப்படிங்கிறத தாண்டி அவரை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிராண்டை, அரசியல் பிராண்டை வந்து அவரை ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தார். ப்ரெஸ் மீட்ஸுக்கு வந்து யோசிக்கிறதே கிடையாது, எங்கே நிப்பட்டி எப்போ ப்ரெஸ் மீட் கேட்டாலும் இன்ஸ்டண்ட்டாக பேசுவார், டேட்டாவோடு பேசுவார், தரவுகளோடு பேசுவார், ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதுக்கு தயங்கினதே கிடையாது. எந்த நிலையிலும் வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் திமுக அந்த தப்பு பண்ணுச்சு, இந்த இடத்துல இவ்வளோ லாஸு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு அரசியல் பிராண்டை வந்து தன்னை வந்து அண்ணாமலை முன்னிறுத்திக்க ஆரம்பித்தார். இது வந்து தேசிய தலைமைக்கு ரொம்ப பிடிச்சி போனதால் அண்ணாமலை எது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவர் வந்து என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் தமிழ்நாடு ஃபுல்லாக 2023-24 பண்ணணும், 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு
தேசிய தலைமையில் கேட்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் லீடருடைய ஒரு ஐடியா, அதாவது ஒரு பாஜக மாநில தலைவருடைய ஒரு ஐடியாவை இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விஷயமா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பாஜக பண்ணது கிடையாது. முருகன் அவர்கள் தலைவராக இருந்தப்போ வேல் யாத்திரை அதெல்லாம் வந்து அங்கங்கே பிசிறு தட்டிடுச்சு, பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. பல ஊரில் வந்து கூட்டமே இல்லாமல் சும்மாலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, பல ஊரில் வேணும்னே பிரச்சனை பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் வந்து இந்த எண்மண் எண் மக்கள் இந்த பாத யாத்திரையை வந்து பெரிய சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி மத்திய தலைமையை வந்து முடிவு பண்ணிட்டாங்க போல். அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ காசு கொட்டி கொடுத்து அண்ணாமலைக்கு ஃபுல் ஃப்ரீ ஹேண்ட் ஃபுல் சப்போர்ட் அப்போது கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக அது ரீச் ஆகுது. அதாவது 2023 அதை ஸ்டார்ட் பண்ணி 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் தான். கரெக்டாக அந்த மாதிரி தான் பண்ணாங்க. 2024 பிப்ரவரியில் திருப்பூரில் ஃபைனல் டே அந்த நடக்கிற அன்னைக்கு மோடியே வந்து அதெல்லாம் அன்னைக்கு கலந்துக்கிறார். அது அந்த அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே அதுக்கு முன்னாடி எந்த மாநில தலைவருக்கும் இல்லாத ஒரு முக்கியத்துவம் தேசிய தலைமையிலேருந்து பாஜகலேருந்து அண்ணாமலைக்கு அவர்களுக்கு கிடைச்சது. மோடி இங்கே வராரு தமிழ்நாட்டுக்குன்னா, இப்போது ஒரு மீட்டிங்லாம் மதுரை டு திண்டுக்கல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour ட்ராவலில் மோடியும் அண்ணாமலை அவர்களும் வந்து காரில் பயணம் பண்ணிகிட்டே பேசிட்டு வந்தாங்க. அது அப்போலேருந்தே வந்து பல்வேறு மாநில தலைவர்களுக்கு அது உறுத்தலாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே அண்ணாமலைக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. எண்மண் எண் மக்கள் அப்படிங்கிற அந்த பிரச்சாரம், அந்த கேம்பெயின் வந்து நம்ம இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு சாதாரணமாக விஷயமாக எடுத்துட முடியாது. அண்ணாமலை பாஜகவை வளர்க்குறாரு அப்படிங்கிற ஒரு சைட் பார்த்தாலுமே அவரை எப்படி அவர் பிராண்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயமே அதில் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது ஒரு மேலோட்டமான அந்த வேல் யாத்திரைங்கிறது அடிமட்டு மக்களை ரீச் பண்ணல, ஒரு மேலோட்டமாக அவங்க பண்ணாங்களே தவிர அந்த கிராஸ் ரூட் லெவலில் மக்களை மீட் பண்ணி அந்த தொகுதி சார்ந்த விஷயங்களில் பேசுறது, மக்கள்கிட்ட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் வந்து இதில் அண்ணாமலை கொண்டு வந்தார். வேல் யாத்திரையில் முருகன் நடத்தினப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அதில் இடம் பெறலை. அது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவ் அண்ணாமலை பொறுத்த வரைக்குமே. அது ஒரு பொலிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். அவருடைய நேரம், அவருடைய உழைப்பு எல்லாத்தையும் அதில் போட்டார். இன்றைக்கி அவருக்கான பெரிய பலன் இன்றைக்கி வந்து அதில் கிடச்சிருக்கு. அந்த 2021 24 வரைக்கும் அந்த 3 வருஷம் டைமை அவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக அண்ணாமலை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பாஜகவை ஒரு பக்கம் ஓரளவுக்கு எலிவேட் பண்ணி வச்சாலும் அவர் ரொம்ப எலிவேட் பண்ணிக்கிட்டார். டிஎம்கேவை பற்றி டெய்லி விமர்சனம், டெய்லி ப்ரெஸ் மீட்டு, எந்த விஷயமா இருந்தாலும் அண்ணாமலையோட கருத்து என்னன்னு சொல்லி மீடியாக்கள் கேட்க ஆரம்பித்தாங்க. மக்களும் அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அண்ணாமலையை, பாஜகவை ஒரு பெரிய ஆதரவு மக்கள்கிட்ட பெருகிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துச்சு. அதே டைமில் உட்கட்சியிலேயே வந்து பல்வேறு எதிரிகளை அவருக்கு உருவாக்கி கொடுத்துருச்சு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது 2021 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்லேயுமே வந்து அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ணுறாரு. 24 நாடாளுமன்ற தேர்தலுமே வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. 2 எலெக்ஷன்லையுமே தோத்துடுறாரு. ஒரு 2வது பொசிஷன் அந்த மாதிரி தான் வராரு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்திலாம் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்போது அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, அதிமுக தலைவர்களான ஜெயலலிதா அம்மையார், அறிஞர் அண்ணா அவர்களை வந்து பல்வேறு விமர்சனங்கள் பண்ணி பொதுவெளியிலேயே வந்து பேச ஆரம்பித்தார். அது இப்போ நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இன்டென்ஷனலாக ஒரு வேலை அண்ணாமலை அதை பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா அது ஒரு ஆசிட் டெஸ்ட்டாக இருக்கணும் அந்த எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பாஜகவுக்கு நினைச்சாரா, இல்லை தேசிய தலைமை அண்ணாமலை மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணாரா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முன்னாடி அதிமுக வந்து நாங்கள் பாஜக கூட்டணி விட்டு வெளில வரோம், நாங்கள் தனியாக எலெக்ஷன் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து பாஜக கூட்டணிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அப்போ கூட்டணி இல்லாமல் தான் அடுத்த எலெக்ஷன் வந்து 24 எலெக்ஷனை பாஜக சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும்போது பாமக கூட ஒரு அலையன்ஸ் அண்ணாமலை ரெடி பண்ணுறார். பண்ணிவிட்டு காலையில் ஒரு 6 மணிக்கு அண்ணாமலை வந்து தைலாபுரம் போயிட்டு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள்ட்டே, அன்புமணி அவர்கள்ட்டே பேசி கூட்டணி ஃபைனல் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயங்காலமே நடந்த மீட்டிங்க்கு, மோடி அவர்கள் வந்த மீட்டிங்க்கு அன்புமணியை கூட்டிகிட்டு போகிறார். இந்த விஷயங்கள் அவர் ரொம்ப இன்டென்ஷனலாகவே பண்ண மாதிரியே இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபி அந்த
கூட்டணி உடையணுங்கிறதுக்காக அண்ணாமலை பண்ண மாதிரியுமே இல்லை அண்ணாமலை மேலே தேசிய தலைமை ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுக்காக இவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த எலெக்ஷனில் நம்ம 2024 பார்த்தோன்னா ஒரு 15 தொகுதி அதிமுக பாமக கூட்டணி இருந்தால் ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம். அதிமுக தோத்த எல்லா அந்த தொகுதிகள் பார்த்தோன்னா அங்கே பாமக வாங்கியிருக்கிற ஓட்டு தான் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கு டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்குமே. இதுவுமே ஒரு பெரிய சலசலப்பு அந்த டைமில் பேசப்பட்டுச்சு. அண்ணாமலை ஒரு தப்பான முடிவு எடுத்து கூட்டணி உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலை ராஜினாமா பண்ண சொல்லி கேட்குறாங்க மத்திய தலைமையில் இருந்து. ஏன்னா அடுத்த 26 எலெக்ஷன் அலையன்ஸ் இல்லாமல் போக முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே அப்போது டிஎம்கேவுக்கு எதிராக அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்துகிட்டு இருக்கு, மக்கள் எதிர்ப்பில் இருந்துகிட்டு இருக்கு, ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இங்கே பிஜேபி நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போது கூட்டணி போகிறப்போ ஏடிஎம்கே சைட்லேருந்து வச்ச ஒரு முக்கியமான நிபந்தனை வந்து அண்ணாமலை நீங்கள் மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கி ஆகணும், அங்கே வேறு யாராவது ஒருத்தவங்களை போடுங்க, அண்ணாமலை இருந்தால் வந்து எங்களுக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையை வந்து தூக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையாக போடுறாங்க. தலைமை அன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அறிவித்த உடனேயே அன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது. 2025 ஏப்ரல்லையே 26 எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் நடக்குது. தமிழ்நாடு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பாதாளத்தில் இருந்த அந்த வாக்கு சதவீதம் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ரைஸ் வந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். நோட்டா கூட போட்டி போட்டுட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் 2%, 3%, 4% வந்துட்டு இருந்தது. அண்ணாமலை தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11-12% கிட்ட அவருடைய அந்த உழைப்பினால கொண்டு வந்து நிறுத்தினார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே டைமில் அந்த வளர்ச்சி அண்ணாமலை அவருடைய ஒரு பர்சனல் பிராண்டிங்க்கும் அது பெரிய ஒரு உதவியாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது அவருடைய அந்த மாநில தலைமை போஸ்டிங்கை வந்து போனதுக்கப்புறம் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் அவருக்கு தேசிய தலைமை கூட இருந்துகிட்ருக்கு, இங்கே மாநில தலைவர்கள் கூடயும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்ருக்கு. 26 எலெக்ஷனில் நான் போட்டி போடலை, எங்கள் அப்பாவுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் நான் வந்து எலெக்ஷனில் போட்டி போட முடியாது, அவரை கவனிச்சிக்க வேண்டிய அந்த சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதால அவர் அப்போது நான் கண்டெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தேசிய தலைமை கூப்பிட்டு நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணலனாலும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கேட்டு ஒரு 23 நாள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அசம்பிளி எலெக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் எல்லாம் வந்து அப்புறம் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு மாதத்துக்குள்ள அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ விவாதங்கள் பொதுவெளியில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அண்ணாமலை ரிசைன் பண்ண போகிறாரா, பாஜகலேருந்து தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விவாதங்கள் அண்ணாமலை பேசாமலேயே வெளியில் சுற்றிட்டு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டுற மாதிரி ஜூன் 5 அண்ணாமலை சோஷியல் மீடியா மூலயமா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி நாள் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு போய் மோடி, அமித்ஷா எல்லாத்தையுமே டெல்லியில் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மூலயமா ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். இது மாதிரி நான் வந்து பாஜகலேருந்து விலகிட்டேன், ரிசைன் பண்ணிட்டேன், எனக்கு பாஜக தலைமை கூட பல்வேறு ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு இந்த 18 மாதமாக. அதில் என்னுடைய சார்பான விஷயங்கள் நான் சொல்ல, அவங்களுடைய கருத்துக்கள் சொல்ல, இதில் நிறைய மோதல்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு. இது இப்படியே போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுங்கிறதால நான் வந்து இந்த 18 மாதமாக நீடிச்சிட்டு இருந்த அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர நோக்கத்தில் இன்றைக்கி நான் என்னுடைய பாஜக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட நான் எல்லாத்தையும் நான் விலகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் 5 ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி நம்ம தொடங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்புமே வெளியிடுறாரு. அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான மண் சார்ந்து தமிழ்நாடு கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு, மரபு சார்ந்த ஒரு விஷயமா நான் என்னுடைய அரசியலை நான் இதுக்கு மேலே கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அன்றைக்கி பதிவு பண்ணுறாரு. அதில் தான் வந்து அந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் பற்றி பேசி அந்த வெப்சைட்டில் எல்லோரும் வந்து பதிவு பண்ணுங்கள், என்னுடைய இணையத்துக்கு தயாராக இருக்கிறவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறார். இந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிறது 2020 ஒரு ஃபவுண்டேஷனாக அண்ணாமலை பதிவு பண்ணி அப்போலேருந்து ஒர்க் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். பல்வேறு கட்டங்களாக வந்து இயற்கை விவசாயிகளுக்கு உதவி பண்ணுறது, ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கான உதவி பண்ணுறது, அவங்களுக்கான அந்த கவுன்சிலிங் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து அப்போலேருந்து ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து அவங்க
பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. 2020 அந்த லான்ச்சுக்கான வீடியோலாம் நமக்கு இன்னும் யூடியூப்பில் இருக்குது. இப்போ இவர் அண்ணாமலை என்ன சொல்கிறேன்னா 26 இதை வந்து இப்போதைக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக நம்ம கொண்டு போகிறோம், ஃப்யூச்சரில் ஒரு அரசியல் கட்சியை அதை நம்ம மாற்றுவோம், அதுக்கான பேர் இன்னும் எதுவுமே அவர் அறிவிக்கலை, இப்போதைக்கு இந்த போர்ட்டல் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு மட்டும் அன்னைக்கே அவர் வெளியிடுறாரு. அவருடைய அந்த ராஜினாமா கடிதம் பெருசாக வந்து மீடியாக்களில் பேச ஆரம்பிக்குது. அதில் பல்வேறு விஷயங்கள் அவர் எழுதியிருக்காரு. ஆனால் யாரையுமே ஒரு குற்றம் சாட்டி சொல்லலை. தமிழக பாஜக தலைவர்களையோ இல்லை தேசிய பாஜக தலைவர்களையோ இல்லை அதிமுகவையோ இல்லை கூட்டணி பற்றியோ அவர் யார் மேலேயும் எந்த குற்றச்சாட்டும் வைக்கலை. என்னுடைய அரசியல் பாதை வேறையாக இருக்க போது, எனக்கும் பாஜகவுக்குமான அந்த விஷயங்கள் செட் ஆகலை, நாளைக்கு ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்டாக வரும்போது என்னால் வந்து முடிவெடுக்க முடியாத ஒரு சிக்கலாக நான் மாட்டிக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த லெட்டரில் அவர் பதிவு பண்ணிட்டு தான் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த லெட்டருமே வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. நடந்த இந்த விஷயங்கள்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது அண்ணாமலை வந்து அவருடைய ஒவ்வொரு மூவுமே ரொம்ப கால்குலேட்டிவாக தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இந்த விஷயங்கள் நடந்தால் நம்ம இந்த இடத்துக்கு வந்து நிற்போம், நம்மளுடைய ஃப்யூச்சர் இதுவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அங்கே அவங்களுடைய மதர் கன்சர்ன் சங் பரிவார்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு லீடரை உருவாக்கி இங்கே கொடுப்பாங்க, அந்த லீடரை வச்சு பிஜேபி ப்ரொமோட் பண்ணி கட்சியை வளர்ப்பாங்க, அவங்களுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்று அவுட் சைடர்ஸ், இப்போ அண்ணாமலை மாதிரி வெளியிலேருந்து ஒருத்தரை கொண்டு வராங்க அப்படின்னா அவரை வச்சு எப்படி கட்சியை வளர்க்குறது? அண்ணாமலை, நம்ம வெஸ்ட் பெங்கால் முதல்வர் சுவேந்து அதிகாரி, இவர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா, அந்த மாதிரி ஆட்களை உள்ளே கொண்டு வந்து வச்சு அவங்கள குரூம் பண்ணி பார்ட்டியை கொண்டு போகிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, இதுக்காகவே ஆர்எஸ்எஸ் மூலயமா தயார் செய்யப்பட்ட ஆட்களை வச்சு பிஜேபிக்குள்ளே கொண்டு வந்து நம்ம கொண்டு போகிறது அவங்களோட ஐடியாலஜிங்கிறது ஒன்று. இப்போ நமக்கு இவங்க மோடி, அமித்ஷா இவங்க எல்லாமே பார்த்தோன்னா எல்லாமே ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட். ஆர்எஸ்எஸில் சங்கத்தில் பயிற்சி பெற்றவர்கள் கட்சிக்குள்ளே வந்து கட்சியை இன்றைக்கி வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் இப்போது சொல்லணும்னா நமக்கு கர்நாடகாவில் தேஜஸ்வி சூர்யா இருக்கார். இப்போ தேசிய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன், வினோத் தாவ்டே, சுனில் பன்சல், இவங்க எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட்ஸ். சங்கத்தில் பயிற்சி பெற்று ஐடியாலஜிக்கலாக மோட்டிவேட் ஆகி இந்த கோட்பாடுக்காக தான் நம்ம உழைக்க போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையை செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்து அந்த ஐடியாலஜி அந்த கோட்பாடுகளை அவங்க சுமந்துக்கிட்டு இன்றைக்கி பிஜேபி கூட அரசியல் பண்ணுறவங்க, அது அவங்க ஒரு கேட்டகரி. இப்போது அண்ணாமலை மாதிரி அவுட் சைடர்ஸை வச்சு கட்சியை நம்ம ப்ரொமோட் பண்ணணும், ஒரு ஃபேஸ் தேவை, ஒரு செலிப்ரிட்டி ஃபேஸ் தேவைன்னு சொல்லி அண்ணாமலை மாதிரி ஆட்களையும் உள்ளே கொண்டு வந்து வச்சு கொண்டு போகிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம இதில் முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அண்ணாமலை வந்து ஐடியாலஜிக்கலாக அவர் வந்து பிஜேபி கூட ஆர்எஸ்எஸ் கூட அவர் அலைன் ஆகலை. ஒரு பொலிட்டிக்கல் ஓப்பனிங் இருக்குது பாஜகவை வளர்க்குறதுக்கு, அதனால் பாஜகவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து கட்சியை வளர்த்து அந்த கேப்பில் இவருமே நம்ம மாநிலத்தில் பிரபலம் ஆகியிருக்கார். அவர் எங்கேயுமே வந்து பெருசாக ஆர்எஸ்எஸ் பற்றி மென்ஷன் பண்ணியோ பேசியோ கிடையாது. ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் இல்லாமல் பாஜக மாநில தலைவராக ஒருத்தர் இருக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட் கிடையாது. அவருடைய ட்விட்டர் ஹேண்டில், ஃபேஸ்புக் ஹேண்டில் எல்லாத்துலேயுமே வந்து மோடியின் வீரன் அப்படின்னு தான் போட்டிருப்பாரே தவிர மற்ற விஷயங்கள் பிஜேபி ஐடியாலஜி சம்மந்தமான பெருசாக வந்து அவர் இது வரைக்கும் பேசியிருக்க மாட்டார். நம்ம அவருடைய விஷயங்கள் நல்லா கவனித்தாலே தெரியும். பாலிடிக்ஸ் பேசுவார், அதிகமாக டு த கோர் பாலிடிக்ஸ் பேசுவார், கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் பேசுவாரே தவிர ஆர்எஸ்எஸ் பற்றி அதிகமாக வந்து அவருடைய உள்வாங்கல் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. அவருடைய டிஎன்ஏவே வேறு. பிஜேபியோட டிஎன்ஏ, அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் மூலமா வந்தவங்க டிஎன்ஏ ப்ளஸ் இந்த அவுட் சைடர்ஸோடைய டிஎன்ஏவே வேறு. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஓப்பனிங் இருக்குது, அதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு தான் உள்ளே வந்திருக்காரு. ஏன்னா ஒரு ரஜினி என்னை கூப்பிட்டாரு, நான் அந்த ஐடியாவை கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காருங்கும் போது எங்கே பொலிட்டிக்கல் ஓப்பனிங் நம்மளை வளர்க்குறதுக்கு இருக்கோ அங்கே போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் அவர் இருந்திருக்காரு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இல்லைன்னா 2019 அவர் ஐபிஎஸ்லேருந்து ரிசைன் பண்ணி வரும்போது நான் பாஜகவுக்கு தான் போவேன், ஃப்யூச்சரில் தேச நலனை காக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான், அந்த கட்சிக்காக சேர்றதுக்கு தான் நான் வந்து ஐபிஎஸ் போஸ்ட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்லாம் அவர் எங்கேயுமே இது வரைக்கும் பதிவு பண்ணலை. நான் பொது வாழ்க்கைக்கு போகிறேன், ஐபிஎஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்தார். அதுக்கு முன்னாடியே பாஜக எங்கேயுமே அவர் என்டோர்ஸ் பண்ணலை, நாங்கள் அவர் தலைவராக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பாஜகவுமே ஆர்எஸ்எஸ்மே எங்கேயுமே அவர் என்டோர்ஸ் பண்ணலை. ஒரு பாஜகவுக்கு அண்ணாமலை தேவைப்பட்டார்,
அண்ணாமலை அவரை வளர்த்துக்கிறதுக்கு பாஜக தேவைப்பட்டுச்சு. இதுதான் வந்து இங்கே ஈக்குவேஷன். அந்த சமநிலையில் தான் இன்றைக்கி வந்து நிற்கிது பாஜக. ஆனால் டோட்டலாக அண்ணாமலையை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டில் வளர்ந்தது. அப்படிங்கும்போது இந்த 4 வருஷத்தில் ஓட் பேஸ் அதிகமாச்சு, அவரை நம்பி இளைஞர்கள் நிறையா உள்ளே வந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வெளியில் போயிட்டாருங்கிற இருக்கும்போது அந்த டோட்டலாக அந்த செயின் வந்து இன்றைக்கி உடஞ்சிருச்சு. தமிழக பாஜக திரும்பி வந்து ஒரு 15 வருஷம் பின்னாடி போன மாதிரி ஒரு கணக்குக்கு அவங்க போயிட்டாங்க. திரும்பி அவங்க ஸ்க்ராட்ச்லேருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் டைம் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. மோடி அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலமாக பிடிக்கிறதுக்கு என்ன வழி, அங்கே லோக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன, யாரை வச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அந்த விஷயங்கள் மோடி அமித்ஷாவுடைய அந்த ராஜதந்திரங்கள் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்லை அவங்க பண்ண கால்குலேஷன் தப்பாயிடுச்சோ அண்ணாமலையை வச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அண்ணாமலை எடுத்திருக்கிற இந்த முடிவில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, இங்கே ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் வந்து தமிழ்நாட்டில் உருவாகிடுச்சு. எப்போ கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் 2 பேரும் இறந்த உடனேயே ரஜினி வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், கமல் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வந்து இறங்குனாங்களோ, அப்போ இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் வேக்கம், அந்த வெற்றிடம். ஏன்னா இப்போ ரஜினியே நிறைய பேசியிருக்காரு, வெற்றிடம் இருக்குன்னு என்னெல்லாம் கலாய்க்கிறீங்க, அதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்தால் என்ன சார் இருந்துட்டு போகுது, இருக்குங்கிறதால நான் வரேன் நான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அந்த பொலிட்டிக்கல் வேக்கமாக ஃபில் பண்ணுறதுக்கு அண்ணாமலை இன்றைக்கி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே மக்கள் அமோகமாக வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து அவரை சிஎம் ஆக்கிட்டாங்க. ஒரு 108 சீட்டு கொடுத்து கூட்டணி கட்சிகளோடு அவர் ஆட்சியில் இருக்கார். ஏடிஎம்கே ஒரு 47 வின் பண்ணாங்க, அதில் ஒரு 4 ரிசைன் பண்ணாங்க. இன்றைக்கி கட்சி அமைப்பு சார்ந்த ஒரு ரொம்ப பலவீனமான ஒரு நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. இங்கேருந்து பல ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், பல நிர்வாகிகள் அங்கே விஜய் கட்சிக்கு போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. திமுக பொறுத்த வரைக்கும் 57 சீட்டு வச்சுட்டு ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அவங்க 20 சீட்டு 23 சீட்டில் இருந்துலாம் திமுக பில்ட் பண்ணி கொண்டு வந்த காலங்கள் இருக்குது. ஆனால் அப்போது கருணாநிதி இருந்தார். கருணாநிதியோட அரசியல் வேறு, இன்றைக்கி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வேறு, நாளைக்கு தலைவராக ஆக போகிற உதயநிதி அவர்களுடைய அரசியல் வேறு. நீங்கள் கட்சியை ஸ்க்ராட்ச்லேருந்து கொண்டு வந்து திரும்பி பில்ட் பண்ணி ஒரு ரூலிங் பார்ட்டி பொசிஷனுக்கு திமுகவை கொண்டு வரணும்னா அது இன்றைக்கி கண்டிஷனில் கலைஞர் கருணாநிதி இருந்தால் மட்டும்தான் முடியும். அதேமாதிரி அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பின்னடைவு தான். அங்கே வந்து ஒரு யூத் ஃபேஸு, ஒரு யங் ஃபேஸு, ஒரு பிரபலமான ஃபேஸு அங்கே அவங்க ப்ரமோட் பண்ணி கட்சியை கொண்டு போகாமல் அவங்களால ஃப்யூச்சரை கண்ணுக்கெட்டின தூரம் வரைக்கும் பார்க்க முடியல. ஸோ இந்த வேக்கம் இப்போ நமக்கு கிரியேட் ஆகிருக்கு. அதில் அண்ணாமலை என்ன டார்கெட் பண்ணியிருக்காருன்னா, நான் ஃப்யூச்சர் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிற அளவில் தான் அவர் முடிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அண்ணாமலைக்கு இன்றைக்கி தேதிக்கு வயசு 42 தான். அவருக்கு இன்னும் வயசு இருக்குது, அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, உழைக்கிற அந்த வேகம் இருக்குது, சப்போர்ட் அவருக்கு நிறையாவே இருந்துகிட்டு இருக்குது. பாஜகவுக்குள்ளே ஒரு புது இளைஞர் சக்தியை கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலை தான். இன்றைக்கி அந்த பேஸில் ஒரு பாதி வந்து முக்கால்வாசி வந்து அண்ணாமலை கூட போகுதுங்கும் போது திரும்பி பாஜக வந்து டவுன் டு த கிரவுண்ட் போயிட்டாங்க. திரும்பி அவங்களால கட்டமைச்சு வளர்த்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தோன்னா, அவரும் ஒரு கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர், கிராஸ் ரூட் ஒர்க்கராக அவரை வந்து அவர் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டார். அவர் கஷ்டப்பட்டு படித்து ஐபிஎஸ் ஆகிட்டு அங்கே இருந்து கீழே இறங்கி வந்து பாஜகவில் இருந்து அந்த நுணுக்கங்களை, ஆர்எஸ்எஸ்கிட்ட இருந்து அந்த நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு எப்படி வந்து மக்கள்கிட்ட அடிமட்டத்தில் கொண்டு போய் நம்மளை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை அண்ணாமலை அவர்கள் கற்றுக்கிட்டாரு. அதை இன்றைக்கி யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு பெரிய லெவலில் ஒரு பிராண்டாக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் ரீச் பண்ணிக்கிட்டாரு. இது அவருடைய பொலிட்டிக்கல் ஃப்யூச்சரை அவர் பயங்கரமாக செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த வி த லீடர்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் மூலயமா இன்றைக்கி அவருக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஒரு வரவேற்பை நம்ம பார்க்கணும். நம்மளுடைய கான்டாக்டில் இருக்க பெரும்பாலான படித்தவங்க, டாக்டர்ஸு, என்ஜினியர்ஸு, இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, நம்ம பேசுகிற ஒரு 100 பேர்கிட்ட பேசியிருக்கோன்னா ஒரு 70 பேர்கிட்ட வந்து நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதில் ஒரு 35 பேராவது ஆக்டிவாக நாளைக்கு அண்ணாமலையோட பொலிட்டிக்கல் மூமெண்ட்டில் கண்டிப்பாக அவங்க கலந்துப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அவங்களுடைய அந்த டேட்டாவை நம்ம பார்த்தோன்னாலே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி வந்து தேதி ஜூன் 9, அவர் 5ஆம் தேதி அந்த அண்ணாமலை
அந்த அறிவிப்பை வெளியிடுறாரு. அந்த வீத லீடர்ஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கிட்டத்தட்ட 3 லட்சம் பதிவுகள் அப்போது நடந்திருக்கு. இதில் நம்ம முக்கியமாக இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இதில் வந்து ஃபேக் என்ட்ரிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வந்து எல்லாருமே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் போட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஓடிபி வந்து ஒருத்தவர் 2 நம்பர் 3 நம்பர் வச்சுருந்தாலுமே வந்து நம்ம அதுலேருந்து நம்ம ஒரு 30% நம்ம குறைச்சா கூடமே வந்து அது பெரிய நம்பர்ஸில் தான் இன்றைக்கி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போய் நிற்கிது. இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு மாதிரி தான் பார்க்க முடியுது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 17 லட்சம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அவங்களுக்கு அதில் அந்த வெப்சைட்டில் வந்திருக்கு. அதில் அவங்க ஒரு குட்டி டேட்டாவுமே ஒன்று சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல 25.3% ஜென்சி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு இந்த 17 லட்சம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் அப்படின்னு சொல்லி வீத லீடர்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. அதில் நம்ம அந்த 25.3% கணக்கு பண்ணோன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேர் வந்து ஜென்சி அந்த வயது சார்ந்தவர்களே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. பதிவு பண்ண அந்த 17 லட்சம் பேரில் 60,370 பேர் வந்து தேர்தலில் டைரெக்டாக போட்டியிடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க. அந்த கணக்குப்படி அவங்க சொல்கிறதுலையுமே 38% ஜென்சி வயதினர் வந்து தேர்தலில் நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 38% வந்து கிட்டத்தட்ட 23,000 பேர் வந்து கணக்கு வருது. தமிழகத்துடைய ஃப்யூச்சர் அரசியல் களம் விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு ஆகும்போது விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் லீடர், ஒரு ஆக்டர், ஒரு எதிர்பாராத விதமாக தலைவர் ஆகிட்டார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டிவாக ஒவ்வொரு மூவியும் அடி எடுத்து வச்சு ஒரு இந்த நிலைமைக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். விஜய் பொறுத்த வரைக்கும் மாஸ் பாலிடிக்ஸ், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் கவர்னன்ஸ் பாலிடிக்ஸ். அவர் அடிமட்டத்திலிருந்து அதிகாரத்திற்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள், ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ நுணுக்கமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து இந்த அவருடைய கட்சியை எப்படி கட்டமைக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். விஜய் பொறுத்த வரைக்கும் ரசிகர் மன்றமாக வச்சுருந்தார், அவருக்கு அந்த சப்போர்ட் இருந்துச்சு. அவராலேயே வந்து கட்சியை பில்ட் பண்ணி கிளை அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். அந்த சவால்கள் அண்ணாமலை எப்படி வந்து சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இந்த பெரும் அண்ணாமலைக்கான ஆதரவு நாளைக்கு ஃப்யூச்சர்லேயும் இதே கண்டினியூ ஆகுமா இல்லை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களுடன் வந்து நானும் அவளோடு பார்க்குறதுக்கு காத்து கொண்டிருக்கிறேன். அதுவரை உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யாவுடன் இணைந்திருங்கள்.